Hey, welcome to piappstudio. நான் பூபால் முனுசாமி. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து மேபி 2 சேனலில் வரது வாய்ப்புண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா piappstudio, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழ் ரிவ்யூ சேனலில் வரது வாய்ப்புண்டு. ஸோ ஆக்சுவலாக 2 சேனல் இது நம்மகிட்ட, ஓகேவா? இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடான வீடியோலாம் வந்து நம்ம தமிழ் ரிவ்யூவில் போயிட்டுருக்கோம். ஆனால் பட் piappstudioவில் வந்து ஜஸ்ட் டெக்னிக்கல் வீடியோ மட்டும் போட்டிருக்கோம். ஸோ எதுக்காக இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம்னாக்கா, நம்ம வந்து எலக்டோரியல் பாண்ட் இருக்க பற்றி அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோவை நம்ம இதை போட போகிறோம். ஓகே, எஸ்பிஐ வந்து டேட்டா அப்லோட் பண்ண சொன்னோடனே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 337 பேஜ் கொண்டு ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பிரச்சனைனாக்கா, இப்போ ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் வாட்டர் சர்வீசஸ் அது மட்டும் கிட்டத்தட்ட வந்து பலாயிரம் கோடி வந்து சப்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்மளே வந்து டேட்டா அனலைஸ் பண்ணலாம்னு உள்ளேனாக்கா இந்த 337 பேஜையும் நீ என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா ட்ராக் பண்ணி பார்த்து உட்காந்து எழுதி நீ பண்ணணும். ஓகே, அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணிட்டு வச்சுக்கோ. ஸோ எக்ஸலோட அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு வேணும்னா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கம்பெனி எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஃபியூச்சர் கம்பெனி மட்டும் இது பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னாக்கா, இங்கே போய் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1208 கோடியா. ஸோ அந்த கோடி வந்து இங்கே வந்துடும். ஸோ இதையே வந்து நம்ம பல கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி, அதாவது கோடியில் மட்டும் நான் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி எடுத்து பார்த்துக்கலாம். இன்னொரு இதில் நான் என்ன பண்ணேன்னாக்கா, சரி கோடியை மட்டும் இங்கே கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் யார் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இங்கேருந்து வந்து மேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னாக்கா, கிளியர் செலக்ட் ஆள் கொடுத்தோம்னாக்கா மொத்தம் எத்தனை டிரான்சாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ மொத்தமாக இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 கோடியா, 12,000 கோடின்னு நினைக்கிறேன். இந்த 18,871 டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ பிடிஎஃப் வந்து மேனுவலாக அனலைஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து எக்ஸலில் கன்வெர்ட் பண்ண வேண்டியது மிக மிக நெசசரியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து இவ்வளோ கம்பெனி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அப்படி இல்லை. ஸோ யூனிக்காக கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா 1320. ஸோ அந்த 1320 கம்பெனிஸ் தான் இந்த 18,871 டிரான்சாக்ஷன்ஸாக பண்ணது. யூனிக்கான கம்பெனி வந்து இவ்வளோ தான். ஸோ இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னாக்கா, இது போல் எக்ஸல் ஷீட்டாக நம்ம அந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இது போல் ஒரு சூப்பரான டேட்டாவை இந்த வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் இந்த எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணது வந்து எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க்னாக்கா கண்டிப்பாக இல்லை. பிடிஎஃப் டு எக்ஸல் கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு சில ஆன்லைன் கன்வெர்ட்டர்ஸை பார்ப்பேன். அவ்வளோ ஓபி கன்வெர்ட்டர் கூட யூஸ் பண்ணியிருந்தேன். பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா, ஓகே நம்மளே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இது இருக்குல்ல, சாட் ஜிபிடியோ அதில் இந்த பைலட்டை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி பார்த்தேன். அதையும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அது வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ண மாட்டேன்னுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கிற சேலஞ்ச் என்னன்னாக்கா, ஒவ்வொரு லைனாக டைரெக்டாக எடுத்துக்குது. ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிச்சுன்னு வச்சியா, இங்கேருந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இங்கேருந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணதுனால டிஃப்ரெண்ட் காலர்ஸில் போயிடுது, நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான டேட்டா சொல்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தோம். காப்பி பேஸ்ட் பண்ண கோடு தான். ஆனால் இதில் நான் எழுதின லாஜிக் எதுனாக்கா இந்த 4 லைன்ஸ் ஆஃப் லாஜிக் தான். ஸோ என்ன பண்ணனாக்கா, இவங்க பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த பிடிஎஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் 11 கேரக்டர்ஸ் வந்து டேட் ஓகேவா, 11 கேரக்டர் போக மீதி இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னாக்கா இதிலிருந்து இது வெளியும் இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணலாம், பார்ட் 2, அதாவது வந்து கம்பெனி நேமாக எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுதான் ஐடியா. ஸோ என்ன பண்ணுனாக்கா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் இந்த ஃபர்ஸ்ட் இன்ட் கேரக்டர் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்கிலிருந்து இந்த ஸ்ட்ரிங் இல்லையோ ஃபர்ஸ்ட் இன்ட் கேரக்டர் பொசிஷன் சொல்லிட்டு அந்த பொசிஷன் எடுத்துகிட்டு அந்த பொசிஷனுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணேன், கம்பெனி நேம் எடுத்துக்கிட்டேன். அந்த பொசிஷனுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கமால்லாம் என்ன பண்ணேன், ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது வந்து அப்படியே அமௌண்ட் ஆகிட்டு 1 2 3 காலமாக ஆக்கிட்டேன். ஸோ 3 காலமாக இங்கே அப்பன் பண்ணி இந்த மாதிரி டேட்டாவாக ஒரு எக்ஸல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது வரையும் வந்து டெக்னிக்கல் ஸ்டஃப்பு. ஸோ இதோட piappstudioவில் வந்து வணக்கம் சொல்லி நம்ம முடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இன்னொரு சேனல் இருக்குல்ல, அதுக்கான கண்டென்ட் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் ரிவ்யூஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை போய் பார்த்துங்க. இதனோட கண்டினியூஷன் வீடியோ தான் வச்சுங்க அது.